ஏற்கனவே திருமணமான மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் 5 கூடிய புதனும் நல்ல இடத்துக்கு மாறுகிறது. செவ்வாய் மற்றும் சுக்கிர கிரகமும் நல்ல முறையில் தான் இருக்கிறது. குருவின் வலிமையும் 7ஆம் இடத்துல இருக்கு என்பதால கணவன் மனைவிக்கு இடையில் புரிதல் அதிகரிக்கும். ஏற்கனவே சண்டையால் பிரிந்திருப்பவங்க கூட சேர்வதற்கு கோச்சார கிரகங்கள் சாதகமாக இருக்கிறது. மனக்கசப்புகள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமணத்திற்கு வரன் தேடும் மகர ராசி நேயர்களுக்கு கோச்சாரத்தில் நிறைய கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் குடும்பத்தை உருவாக்கி தரும் 2ஆம் வீட்டில் ராகு கிரகம் அமர்ந்திருப்பதால பலருக்கும் திருமண காலம் தள்ளி போகலாம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துல 2ஆம் வீடு 7ஆம் வீடு அதன் அதிபதிகள் சிறப்பான இடத்துல இருப்பதாக இருந்தால், அதோடு 2ஆம் வீட்டிலும் 7ஆம் வீட்டிலும் எந்த கிரக பார்வையோ அல்லது இருப்போ இல்லாமல் இருந்தால் இந்த செப்டம்பர் மாதத்துல நல்ல வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடக்க வாய்ப்புகள் உண்டாகும். அதுவே திருமணத்திற்கு வரன் பார்க்க இப்பதான் ஆரம்பிக்க போறீங்கன்னா இந்த மாசத்துல தாராளமாக உங்க ஜாதகத்தை கொடுக்க ஆரம்பிக்கலாம். விரைவில் வரன் அமையும். திருமணமானவர்கள் குழந்தை பாக்கியத்திற்கு முயற்சிப்பவர்களாக இருந்தால் மாத முற்பகுதி உங்களுக்கு அருமையாக இருக்கு. குருவுடைய பார்வை தனித்து சிறப்பாக இருப்பதால சுப செய்திகள் கிடைக்கும். மருத்துவ முறையில் முயற்சிப்பவர்களுக்கும் 2ஆம் பாதியில் சூரியன் 9ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சியாவதாலும் செவ்வாயும் குருவுடன் இணைவதாலையும் மருத்துவ சிகிச்சையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு வம்ச விருத்தி உண்டாகும். காதலிக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 10ஆம் வீட்டில் ஆட்சி பலம் பெறுவதால உங்கள் பார்ட்னரை சந்திக்க முடியாத சூழல்கள் சில நேரங்களில் உருவாகலாம். அதற்கு உங்க வேலையும் ஒரு காரணமாக அமையலாம். அல்லது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். பாதிப்புகள் எதுவும் பெருசாக தெரியல. புதுசா காதலை ப்ரப்போஸ் பண்ண நினைக்கிறவங்க இந்த மாசத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சம்டைம்ஸ் நீங்க போய் சொன்னதுக்கு பிறகு உங்களை ரிஜெக்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், ரொம்ப வருஷமா காதலிக்கிறவங்க வீட்டில் பேசி சம்மதம் பெற இந்த மாதம் உகந்ததாக இல்லை. அதனால இந்த மாசத்துல முயற்சி பண்ண வேண்டாம். சுக்கிரன் நல்லா இருந்தாலும் 10ஆம் வீட்டில் வருது. அதனால அந்தஸ்து கௌரவம் பார்த்து வீட்டில் எதிர்ப்பு தெரிவிக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்ச காலம் வெயிட் பண்றது நல்லது. அடுத்து மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்வி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது. படிப்புக்கான கிரகங்களான புதன் தன்னோட சொந்த வீட்டில் 9ஆம் இடத்துல உச்ச பலம் பெற்றிருப்பார். குருவும் 7ஆம் வீட்டில் உச்சம். இதனால உங்களுடைய கிராஸ்பிங் பவர் அதிகரிக்கும். மனம் ஒரு தெளிவான அமைப்புல இருக்கும். உங்களுடைய எதிர்காலத்திற்கான பிளான் சரியாக எடுப்பீங்க. போட்டித் தேர்வுகள் நுழைவுத் தேர்வுகள் ஏதாவது இருந்தாலும் அதில் சிறப்பான தேர்ச்சி அடைவீங்க. உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு சாதகமான சூழல் அமையும். ஏற்கனவே படிச்சு முடிச்சு வேலையில் இருக்கீங்க. உங்க வேலையில அடுத்த கட்டத்துக்கு போக ஏதாவது கோர்ஸ் படிச்சா நல்லதுன்னு நினைக்கிறீங்கன்னா அதை ஆரம்பிக்கிறதுக்கு இதுவே சரியான மாதம் உங்களுக்கு.